அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த டிப்ஸு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி பார்ப்போம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே இன்றைக்கி வந்து கால்ஸ் கொடுக்குற, டிப்ஸ் கொடுக்குற, நான் ஊர் பேர்லாம் சொல்ல விரும்பல, நிறைய ஊர்லேருந்து கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. சார் நாங்கள் கால் கொடுக்குறோம், ரேட் இந்த ரேட்டு செக் பண்ணி பாருங்கள், நாங்கள் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறோம், ஒரு 3 நாளைக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் பே பண்ணிங்கன்னா நாங்கள் கால்ஸ் கொடுப்போம், நீங்கள் வந்து நல்லா மார்க்கெட்டில் மாதம் வந்து 50% 100% சம்பாதிக்கலான்னு கதையாக சொல்லுவாங்க. இதில் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாதவங்க, இல்லை மக்களை எப்படியெல்லாம் ஆசை தூண்டி பணத்தை பிடுங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களாம் உருவாகிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் ப்ரொவைடர் வந்து எக்கச்சக்கமானவே இருக்காங்க, ரைட்டுங்களா? நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதையுமே உங்கள் டேட்டாவில் வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு கால்ஸ் வரக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நார்த்துலேருந்து வரும், பெங்களூர்லேருந்து வரும், என் லோக்கல் தமிழ்நாட்டிலேருந்து கூட வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி வந்து நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோங்க சார், நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம், நாங்கள் கால்ஸு ப்ரொவைடர் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து குடாயில் கொடுக்குறோம், இது இந்தியன் மார்க் கொடுக்குறோம், பேங்க் நிஃப்டி கொடுக்குறோம், நிஃப்டி கொடுக்குறோம் அப்படின்னு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் 1ஆம் நம்பர் முட்டாள். புத்திசாலியான உங்களை வந்து எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிறக்காக அவங்களே வராங்குள்ள. அவங்க முட்டாள், நீங்கள் தான் புத்திசாலி. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 10,000 நம்பர் கிடைக்குது, ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நான் 10,000 நம்பரில் ஒரு 5,000 பேருக்கு நான் கால் ஆப்ஷன் வாங்க சொல்கிறேன், ஒரு 5,000 பேருக்கு புட் ஆப்ஷன் வாங்க சொல்கிறேன் இன்றைக்கி, சரிங்களா? சரி, ஏதோ ஒன்று நடக்க போதும். 2 பேர்த்துக்கு ஒரு 50 பாயிண்டோ 100 பாயிண்டோ நான் புக் ப்ராஃபிட் பண்ண சொல்கிறேன். ஒரு 5,000 பேருக்கு கால் ஆப்ஷன், இன்னொரு 5,000 பேருக்கு புட் ஆப்ஷன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் வின் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி கொடுத்துருக்காங்க, கால்ஸ் கொடுத்தாரு, கால் வாங்க சொன்னார். அந்த பக்கம் ஒரு 5,000 பேருக்கு புட் ஆப்ஷன் வாங்க சொல்லியிருப்பேன். அது அவன் வீடு அதோட முடிஞ்சது, அவனை விடுங்க, அவன் ஏமாளி 100 போட்டு போயிடுவாங்க. திருப்பி இந்த 5,000 பேர்த்து கால் வாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ப்ராஃபிட் இருப்பாங்க. சரி, இன்னொரு நாள் டிப்ஸ் கிடைக்குங்களா சார், ஃப்ரீ டிப்ஸ் கிடைக்கணும்னு, சரிங்க சார் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்பேன். நாளைக்கு அதில் ஒரு 2,500 பேர் பிரித்து ஒரு 2,500 பேர்த்துக்கு கால், 2,500 பேர்த்துக்கு புட்டு கொடுப்பேன். இப்போ இந்தன்னைக்கு வந்து ஒரு 2,500 பேர் தோற்றுருவாங்க, 2,500 பேர் ஏர்ன் பண்ணிடுவாங்க, ரைட்டுங்களா? இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து 2 நாளாக கொடுத்தாச்சுங்க, பார்த்தீங்களா சக்ஸஸ் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு சார். நீங்கள் வந்து 10,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் கால் கொடுப்பேன். நீங்கள் வந்து ஒரு மினிமம் 1 lakh போட்டிங்கன்னா போகுது, உங்களுக்கு வந்து டெய்லியும் 10,000 20,000. பார்த்தீங்களா, நேற்று அந்த கால் கொடுத்தோம்ல, முந்தா நேற்று அந்த கால் கொடுத்தோம்ல, 2 நாள் சக்ஸஸா? அப்போ எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாதுங்க சார் அப்படிம்பாங்க. இதில் கொஞ்சம் விவரமான ஆளுக சரி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஆளு என்ன பண்ணுவாங்க, டைம் எடுத்து வருவாங்க. சரி, ஒரு 100 பேர் கட்டினா கூட எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ஆச்சு. என் பாட்டுக்கு ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவேன், கால் வாங்கு புட்டு வாங்குன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். பணம் தானே போக போகுது. எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் ஏமாத்தலை, புரியுதுங்களா? ஒன்றும் தெரியாத மார்க்கெட்டை பற்றி அவனை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி, மார்க்கெட் மேலே போகும் கீழே போகுன்னு எந்த ஒன்று அனலைஸ் பண்ணாலும் கூட இப்படி சிம்பிளான லாஜிக் வச்சு கூட உங்களை ஏமாத்தலை, சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டுங்கிறது மிகப்பெரிய கடல். இதில் வந்து அடுத்தவங்களை நம்பி நீங்கள் இருக்காதீங்க. உங்களுக்கு எது வருமோ, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஃபியூச்சர் ஆப்ஷனும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயங்களோ ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே சின்ன அமௌண்ட் வச்சுருந்தா ட்ரேடு பண்ணணும், பெரிய அமௌண்ட் வச்சுருந்தா ட்ரேடு பண்ணுறோங்கிறது ஒரு இதெல்லாம் கிடையாது. யார் வேணால் ட்ரேடு பண்ணலாம். இங்கே புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கிற இந்த ஃபீல்டில் உண்மைகளை சொல்லித்தரக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுகள் இல்லை. ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களும் பண்ணிட்டு எதுக்கு சொல்லணும், யாராவது என்ன பண்ணாங்க சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களே வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது, அதுக்காக மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ண வேண்டாங்கிறது இல்லை. நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுங்கள், அல்லது வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பில்லை. எதுக்காக அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்கள் தான் குரு. யாரையும் நம்பாதீங்க, எந்த ஒரு ஆளையும் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் ஒருத்தன் வந்து மார்க்கெட்டில் நீ என்கிட்ட கற்றுக்கிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தரான்னா அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டாள். இதில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸை சொல்லித்தந்து உங்களை கேபிட்டலை காப்பாற்றுறது, உங்களை பெரிய லாஸு கொண்டு போகாது இருக்கிறது, இல்லை நல்லா சைன் பண்ணி உங்களை ஒரு சக்ஸஸான ட்ரேடராக மாற்றுறது, அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ கற்றுக்கிறக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். நம்ம எதை கற்றுக்கணும், ஈக்விட்டியா லாங் டேர்ம் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா, நம்ம எதை பார்க்கணும், இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டாக நம்ம என்னென்ன பார்க்கணும், எதை கற்றுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுன்னு கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது.
இன்னைக்கு உங்களுக்கு வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கன்சிடர் பண்ணல, அல்லது நீங்களே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லையும் வந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. கற்றுக்குங்க. உங்களுக்கு நீங்கள் தான் குருவாக இருக்கணும். சரிங்களா? ஒரு விஷயம் தெரியல, எல்லாமே நீங்களே கற்றுக்க முடியலை, யாரோ ஒருத்தர் போகணும் இல்லையா, கற்றுக்கணும். சரி ரைட், அப்படி போனால் எதைத்தான் போய் நீங்கள் தேடி கற்றுக்கலாம்? இதுக்கு இருக்குது 1000 ஸ்ட்ராட்டஜி உள்ள இருக்குது, நீங்கள் 1000 போய் எப்படி போய் கற்றுக்குவீங்க? கற்றுக்க முடியாது இல்லையா? அப்போது நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரக்சருங்கிறது அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி பெரிய பெரிய ஆப்ரேட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணி ஒரு ரீட்டைல் பீப்புள்கிட்ட எப்படி பணத்தை பிடுங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. சரிங்களா? நீங்கள் ஆட்டோ ட்ரேடில் பண்ணாலும் சரி, அல்கோ ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் முதல்ல இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கு அண்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கற்றுக்கோங்க. அப்படித்தான் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ரன் ஆகுது. சரிங்களா? ஸோ கற்றுக்கோங்க. கற்றுக்கிற நிறைய வழி இருக்குது. கற்றுக்கிட்டா நீங்கள் உடனே ஜெயிச்சிருவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அதுலேயும் நல்லா சைன் பண்ணணும். இப்போ எத்தனை நல்ல பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10-50 பேர் படிக்கிற ஒரு காலேஜில் எல்லாருமே வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு போக முடியாது இல்லையா? அதில் செலக்டிவ் பீப்புள் தான் போவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் கற்றுக்கிட்டா நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நீ யாருக்கிட்ட போனாலும் முடியாது. அதுக்கு யாரும் எழுதிலாம் தர மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. இங்கே சின்ன அமௌண்ட்டு போட்டு கூட நீங்கள் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை பாதிப்படைகிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்தால், சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அது உள்ளே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? எனக்கு ஒரு 15,000, 50,000, 1,00,000 அது பிரச்சனை இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணி உள்ளே ட்ரேட் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன லாஸோட வெளியில் போயிருங்க. தேங்க்யூ.